எல்லாருக்கும் வணக்கம். First of all, it's an honor for me to be a part of First Artists, first production, the first ever movie. So I feel really, really honored to be here. Thanks Vikram, thanks to Prabhu sir, thanks Riyaz bhai, Diamond Babu sir. Nerupida, well, shooting பண்றப்போல actually இந்த டைட்டிலுக்கு இந்த டீம் ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணோம் நான் நினைக்கிறேன். Because our shooting experience has been that enthusiastic, more like fire. So padam actually romba nallai vandirukku, lovely reviews, lovely positive things that I've been hearing about it. So a very big thanks to our captain Ashok sir for a lovely script. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஓரியன்டட், ஒரு ஃபயர்மேன் கான்செப்ட் ஓரியன்டட் சினிமா நிறைய பார்க்கல. And like they say, firemen are the real life heroes because it's not a small thing to risk your life to save somebody else's life. So I think on the character Vikram has done absolute justice. So kudos to the team. And Sean, it's your day. Where is he? Okay, so Sean, all the best to you. And Adi sir, thanks for showing all of us, portraying all of us so beautifully and so wonderfully. And thank you so much again. Ungala ellaloda love, support and blessings in the team oda irukonu I request. Thank you so much. அதே மாதிரி உங்க சார் யாரும் சொன்ன மாதிரி வந்து நிக்கி கூட நான் சீக்கிரம் நடிக்க போறேன். வெயிட். ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் என்னை இடத்துல வந்து எங்களுக்கு இப்படி ஒரு பெருமை சேர்க்கறதுக்கு நன்றி. ப்ரொடியூசர் ஸ்தானத்திலேருந்து இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. இது வந்து ஒரு குடும்ப விழாவாகவே ஆயிடுச்சு. ரஜினி சார் வந்து ரஜினி அங்கிள்னு சொல்ல போகிறேன், ஏன்னா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்னைக்கு கும்கி ஃபங்க்ஷன் அன்றைக்கி வந்திருந்த போது நான் சார்ன்னு சொல்கிறேன், ஏன்னா அது வந்து ஒரு பப்ளிக் ஸ்பேஸ், இது எங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸ். ஸோ 70s தெரியும்னு சொல்கிறாங்க பெரியப்பா. நான் பிறந்ததுலேருந்து அங்கிளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்ததில் கூட ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் இங்கே இருக்காங்க, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அங்கிள். நெருப்படா போன வருஷம் ஒரு வார்த்தை ஜாஸ்தியாக பேசப்பட்டுச்சுன்னா அது நெருப்படாங்கிற வார்த்தை தான். நாங்கள் ஸ்கிரிப்டுக்கும் அதை பற்றி யோசிக்கல, நெட்ரிக்கன் இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருந்ததால் நெருப்படான் சாங் வந்ததுக்கப்புறம் எங்களை அப்படியே பலாரம் மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்துச்சு. இதை தாண்டி ஒரு டைட்டில் நீங்கள் வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி, அதுக்காக தான் வச்சது. இன்றைக்கி வந்து நீங்கள் விஷுவல்ஸ் பார்க்கும்போது அது எதுக்காக வச்சோம் என்னங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த டீம் ஒரு வெரி யங் டீம். நான் எப்படி ஒரு யங் ப்ரொடியூசரோ அதே மாதிரி என்னோடய டீமும் வந்து ஒரு வெரி யங் டீம். நியூ டைரக்டர் அசோக் குமார், இது அவரோட முதல் படம். நிறைய அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஹீஸ் பின் வித் BBC for 8 years. ஸோ எது எடுத்தாலும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்து செய்கிறாரு. ஸோ அது ரொம்ப பிடிச்சமாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு 6-7 பேர் வச்சுருக்காரு. ஆனால் டிரெக்டர் எங்கேன்னு கேட்டால் அவர் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பார். அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு ஃபயர் இருந்தாலே போதும். அதான் நான் சொல்லுவேன், நெருப்படாங்கிறது வந்து டைட்டில் மட்டும் இல்லை, நடிக்கிறவங்க வேலை செய்கிறவங்க எல்லாமே நெருப்படாவாக இருந்ததால் தான் இந்த டைட்டில் அப்படி வந்திருக்குன்னு சொல்லுவேன். அவருக்கு இது ரொம்ப பொருத்தமாகும். அண்ட் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இந்த கதை இன்னைக்கான ஹீரோனா ஷான் ரோல்டன் சொல்லணும். எங்களோட ஸ்கிரிப்டை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து 1 மணி நேரம் உட்காந்து பேசினார். நாங்கள் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ டீட்டெயிலாக ஒரு விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார். எனக்கு வந்து அப்போது சரி, மியூசிக் டைரக்டர் இவர் இவ்வளோ இன்டெப்த்தாக என்கிட்ட பேசுகிறாரு, நிச்சயம் வந்து அவரோட கையில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரியே கொடுத்ததுக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதோட பெட்டர் அவுட்புட் கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஷான், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒவ்வொருத்தரும் லைக் நான் டீம் ஃபுல்லாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் ஆர்டி சார் எங்களுக்கு ஐ திங்க் அவரோட எக்ஸ்பீரியன்ஸால் அவர் எப்போவுமே வந்து மூத்தவராக பார்த்துருவோம். ஐயோ சார் நானும் யங் தான் சார், என்னது ரொம்ப வயசாக பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லுவார். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி இமேஜின் பண்ணமோ
நாங்கள் போய் ஒரு இடத்துல போய் ஷூட் பண்ணோம், கண்ணகி நகர்ன இடம். அது வந்து 65,000 வீடு அந்த ஏரியாக்குள்ளார. போய் அங்கே கிட்டத்தட்ட 38 days ஷூட் பண்ணோம். அதுக்கு எங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்தவங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு நாளும் ஏதாவது ஒரு கலவரம் நடந்துகிட்டு இருக்கும். நாங்கள் ஒரு சைடில் ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம். ஷூட்டிங் நடக்குமா நடக்காதா அந்த ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் எங்கள் கூட இருந்து அண்ட் அவ்வளோ டென்ஷன்லையும் இந்த படத்தை வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக காமிக்க முடியுமோ அந்த மாதிரி பிரம்மாண்டம் காமிச்சிருக்காரு. எங்களுக்குள்ளே எப்போவுமே ஒரு பெட் இருக்கும், சார் இன்னுமே இந்த ஏரியாக்குள்ளே யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துட்டாங்கன்னா பேரை மாற்றிக்கிறோம் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அமேசிங் விஷுவல்ஸ் கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு they've given ஒருத்தரும் they've given the entire 110%. அதுக்கு வந்து ஆர்டி சார் தான். சார் நீங்கள் தான் சார் குரு எங்களுக்கு. ஆர்டி ராஜசேகர் சார் கேமராமேன் அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார் பிரபாகர் சார். சார் தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு ஒரு கிளாக் டவர் ஒன்று பில்ட் பண்ணோம். அது வந்து ரொம்பவும் அவுடேட்டடாக இல்லாமல் அந்த ஏரியாக்குள்ளார அழகாக இருக்கணும், கரெக்டாக வந்து உட்காரணும், அந்த ஸ்டோரிக்கு வந்து அதுவும் ஒரு சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகான ஒரு கிளாக் டவர் ஒன்று பில்ட் பண்ணார். அண்ட் த்ரூ அவுட் த மூவி எங்கேயுமே வந்து நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட் இடத்துல போய் எடுத்தால் கூட அந்த அந்த ஒரு ஸ்டோனு அதுக்கு வந்து இவர் ஆர்டி ராஜசேகர் சாருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு பிரபாகர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் எப்போவுமே சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஆர்ட் டைரக்டராக இருக்கீங்க. ஃபஸ்ட் ஆர்ட்ஸ்க்கும் இருந்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸ்டன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் போத் இந்த ஜெனரேஷன் அண்ட் பழைய ஜெனரேஷன் திலீப் சார் அண்ட் சூப்பர் சுப்ரமணியன் மாஸ்டர் கூட 2 பேரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க. நிறைய ஃபயர் ஸ்டன்ட்ஸ் இருந்துச்சு. சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. அப்படி உங்களுக்கு ஷார்ட் வரலாம் கூட பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுவேன் சில நேரத்தில். ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஒரே நேரத்தில் ஃபயரில். ஸோ அதெல்லாம் பார்த்து ஒரு விஷயம் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்போவுமே வந்து அப்பாவோட ஸ்டன்ஸை பற்றி சொல்லுவாங்க, அப்பாவோட பஞ்சஸை பற்றி சொல்லுவாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா ஒரு டான்ஸோ ஒரு ஃபைட்டோ காலையில் போய் ஃபஸ்ட்டு டே ஆரம்பிக்க போது எல்லாம் வந்து ஆரம்பிச்சிடுவாங்க. அப்பா எப்படி திரும்ப பஞ்ச் பண்ணுவாங்க, அப்பா எப்படி திரும்ப கிரேஸ்ஃபுல்லாக. சரி சரி ஓகே சரி அப்போ நான் ஆடணுமா, சரி ஓகே ஆடலாம், நம்மளோட டான்ஸை பார்த்துக்கலாமே அப்படி. பட் அப்போ அவ்வளோ ஒரு பாரத்தை வந்து ஏற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அது அவ்வளோ உள்ள ஒரு சந்தோஷம். சரி அவங்கெல்லாம் செஞ்சுட்டாங்க ஏற்கனவே வேறு ஒரு விஷயத்த, அதை தாண்டி நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் ஒரு விஷயத்த நம்மளால் செய்ய முடியும்னு நினச்சிக்கிட்டு தான் செய்வேன். ஏன்னா இது வந்து கடவுள் கொடுத்த வரம் இந்த வீட்டில் இருக்குது. ஸோ ஆல் ஆர்டிஸ்ட்ஸ் இதில் ஒருத்தரும் என்தூக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நிக்கி. அவங்க வந்து நாங்கள் கேமராக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருப்போம், அவங்க கேமராக்கு பின்னாடி அப்படியே உற்சாகம் நடிச்சிட்டு இருப்பாங்க நாங்கள் என்ன நடிக்கிறோன்னு பார்த்து. அந்த அளவுக்கு வெரி கொலாபரேட்டிவ். தேங்க்யூ நிக்கி ஃபார் ஆல்வேஸ் பீயிங் ஸோ பாசிட்டிவ். அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. I'll bring them up on stage. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அனிருத். எனக்கு ஒரு சாங் சிங் பண்ணியிருக்காரு, எங்களோட இன்ட்ரோ சாங். வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம். அண்ட் தானு சார் ரொம்ப நன்றி சார் நெருப்படா டைட்டில் கொடுத்ததுக்கு. அண்ட் பேரரசு சார் போன வாட்டி ஃபங்க்ஷனில் மென்ஷன் பண்ண முடியல, நெருப்படான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார அந்த டைட்டில் அவரே வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. நான் அவர்கிட்ட அதுக்கப்புறம் பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். அண்ட் அகெயின் அருண் கே காமராஜ், தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் த லைன்ஸ் and it has come this far. Thank you so much.